வணக்கம் நண்பர்களே, எல்லோரும் எல்லா வளமும் நலமும் பெற இறைவனிடம் வேண்டுகிறோம். மகளாய், மனைவியாய், தாயாய் பதவி வகிக்கும் அனைத்து மகளிர்களுக்கும் மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்க சேலைகள் ரெட்டப்பட்டா, மோஸ்ட் டிமாண்டிங் ட்ரெண்டிங் செட்டிநாடு பருத்தி சேலைகள். ரெட்டப்பட்டா பார்டரில் அழகாக நம்ம எப்பயும் கொடுக்குற மாதிரி ட்ரெடிஷ்னல் டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதான் கொஞ்சம் டெம்பிள் பார்டர், டவர் பார்டர் இந்த மாதிரி சேர்த்து கொடுத்துருக்காங்க. யானை, குதிரை, மயில், அன்னம் வித் ப்ளவுஸ். இந்த ஃபஸ்ட்டு ஒரு 4 சேரீ போச்சுன்னா அதில் வந்துட்டு மேலே சின்ன கரையும் கீழே வந்துட்டு ரெட்டப்பட்டா கரையும் வந்துடும். ஒரு சில சேலையில் மட்டும் 2 சைட்லேயுமே சேம் பார்டர் வந்துடும். இதில் பார்த்தீங்கன்னா த்ரெட் பார்டர் மேலே த்ரெட் பார்டர் கொடுத்துருக்காங்க. அதாவது அந்த மேலே ஒரு அப்பர் போர்ஷனில் கீழே ரெட்டப்பட்டா கொடுத்துருக்காங்க. இது அப்படியே உங்களுக்கு ப்ளவுஸ்லேயும் அப்படியே ஃபுல்லாகவே வந்துடும். இந்த ப்ளஸ் உங்கோடையும் கொடுத்துருக்காங்க. 6.2 மீட்டர்ஸ் 100 கவுண்ட்ஸ். அதனால் சேரீ வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நம்ம காஞ்சி காட்டன் மாதிரி நல்லாயிருக்கும் உங்களுக்கு. இதிலையே இந்த ஜரி பார்டர் இல்லாமல் வெறும் த்ரெட் பார்டர்லேயும் கொஞ்சம் சாரீஸ், ரொம்ப சிம்பிள் பார்டர் இருக்க சாரீஸும் பின்னாடி வந்துட்டுருக்கு. அதனால் ஒவ்வொன்றையும் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்ததுன்னா எனக்கு வாட்ஸ்அப்பில் இந்த ஃபோட்டோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பிச்சு அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவைப்பட்டால் சொல்கிறோம். நல்லா அழகான கலர், நல்லா ஸ்கை ப்ளூலே கொஞ்சம் அப்படியே டார்க் மிக்சிங் கலர் கொடுத்துருக்காங்க. நல்லாயிருக்கு. இந்த சேலைகள்லாம் வந்து உங்களுக்கு எல்லா ஏஜ் குரூப்ஸில் இருக்கவங்களுமே கட்டலாம். இது பாருங்களேன், அழகாக அந்த வயிறு ஊசி சேலைன்னு சொல்லுவோம்ல, அந்த வரி வரியாக கொடுத்துருக்காங்க. அந்த டைப்பில் கொடுத்துருக்காங்க. சாயம் போகாது, லைட் வெயிட்டாக இருக்கும். கட்டினீங்கன்னா உங்களுக்கு அந்த ஒரு ஃபீலே இருக்காது. ஒரு மாதிரி சேலையெல்லாம் சில பேர் கட்டினா ரொம்ப டிஸ்டர்பாக ஃபீல் பண்ணுவாங்க. கட்டாமே இருந்துட்டு கட்டுறவங்களாம், அவங்களுக்கு இதில் அந்த எந்த பிரச்சனையுமே இருக்காது. ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். வெயிலுக்கும் ரொம்ப நல்லா இதமாக இருக்கும் உங்களுக்கு. சேலைகள் நார்மல் வாஷ், மிஷின்லேயும் போட்டு எடுக்கலாம். சேலைகளுக்கு மட்டும் தனியாக ஸ்பின்னிங் டைம் கம்மியாக வச்சு போட்டு எடுத்து நிழலான பகுதியில் காய வச்சு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அப்படியே புதுசு மாதிரியே அப்படியே இருக்கும் துணி. தேவைப்படுறவங்க கஞ்சி போட்டுக்கலாம், அயர்ன் பண்ணிக்கலாம். ரெடிமேட் ஸ்டார்ச்சும் கிடைக்கிது. அதையும் நீங்கள் யூஸ் பண்ணி அயர்ன் பண்ணிட்டீங்கன்னா புத்தம் புதுசாக அப்படியே ஸ்டிஃபாக அப்படியே இருக்கும். இந்த ஜரி பார்டர்லாம் கருக்கவே கருக்காது. பாருங்கள், இந்த ரெட்டப்பட்டா கலெக்ஷன்ஸ் வருது பாருங்கள். இதில் மேலேயும் சரி கொடுத்துருக்காங்க, கீழேயும் சரி கொடுத்துருக்காங்க. இந்த ஃபஸ்ட்டு பார்த்த ஃபஸ்ட்டு ஒரு 4 சரி வந்ததில் அதில் கொஞ்சம் அந்த பார்டர் வந்துட்டு ஒரே சேம் 2 சேம் ஒரே மாதிரி வர மாதிரி இருக்கும். பொறுமையாக பார்த்து கலர் சூஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இது நல்லா அழகாக இருக்குது பாருங்கள். 1 2 3 கலர் கொடுத்துருக்காங்க. 3 கலரில் இந்த ஜரி பார்டர் வச்சு கொடுத்துருக்காங்க. இதில் உங்களுக்கு நிறைய சில பேருக்கு த்ரெட் பார்டரா ஜரி பார்டரானு கொஞ்சம் டவுட் கேட்குறீங்க. அப்படி கேட்குறவங்க அதில் எனக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க, நான் கன்ஃபார்ம் பண்ணி உங்களுக்கு சொல்கிறேன். நல்லா ஃபுல் பிரைட்னஸ் வச்சு பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு தெரியும் அது என்ன டிசைன் என்ன கொடுத்துருக்காங்க. நல்லா பெரிய பிக் ஸ்க்ரீனில் ஃபுல் க்ளோஸ்அப்பில் வச்சு ஃபுல் பிரைட்னஸ் வச்சு பாருங்கள். உங்களுக்கு தெரியலன்னா உங்கள் கூட பக்கத்தில் பிள்ளைங்க இருப்பாங்க பாருங்கள், இப்போ இருக்கிற ஏஜில் பிள்ளைங்கள்லாம், அவங்கள கேட்டிங்கன்னா எல்லாம் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவாங்க கடன்னு. தயவு செஞ்சு ஜிபே மட்டும் கற்றுக்க வேணாம், மிச்சம் எல்லாமே கற்றுக்கோங்க. கற்றுக்கிட்டு பாருங்கள். சேலைகளை பார்க்க தான் கொடுக்குறோம், வாங்குறது அடுத்த பட்சம். பாருங்கள் சேலைகளை எப்படி பார்க்கணும், இந்த யூடியூப்பில் எப்படி பார்க்கணுங்கிறத பிள்ளைகிட்ட கேட்டால் சொல்லி கொடுத்துருவாங்க. நிறைய பேர் எங்கள் சேனலை அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ப்ளீஸ் எங்களுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸ்கிப் பண்ணிங்கன்னா நாங்கள் என்ன சொல்லியிருக்கோன்னு உங்களுக்கு தெரியாது. எல்லா வீடியோலையுமே டீட்டெயில்ஸ் சொல்லி தான் கொடுத்துட்ருக்கோம். அதனால் கேளுங்க, கேட்டுக்கிட்டே பாருங்கள். ஒவ்வொரு ஃபோட்டோவாக பொறுமையாக பாருங்கள். உங்கள் பொன்னான நேரத்தை ஒரு வினாடி எங்களுக்காக ஒதுக்கி ஒரு லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நாங்கள் கொடுக்குற கலெக்ஷன்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு. வயதில் மூத்தவர்கள், பெரியவர்கள், ஆன்லைனில் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதவங்க, ஜிபே பண்ண தெரியாதவங்க, வாட்ஸ்அப்
எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதவங்க தனியாக ட்ரை பண்ண வேணாம். நீங்கள் உங்களுக்கு சப்போஸ் பார்க்கணும், இந்த மாதிரி யூடியூப்பில் பார்க்கணுன்னா உங்களுக்கு அந்த மாதிரி சும்மா பார்க்குறதுக்காக கூட ரசிக்கிறதுக்கு கூட நிறைய பேர் பார்ப்பீங்க. அப்படியே உங்களுக்கு ஆசையாக இருந்ததுன்னா உங்கள் வீட்டில் இருக்கிற இப்போது மாட்ரேஷனில் இருக்கிற பிள்ளைங்கிட்ட கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க. இது எப்படி சேலைகளை எப்படி பார்க்கணும், எப்படி பிரைட்னஸ் வச்சு பார்க்கணும், எப்படி ஃபுல் ஸ்க்ரீனில் வச்சு எப்படி பார்க்கணும். இந்த சேலைகளை பற்றி டவுட் இருந்தால் மட்டும் என்கிட்ட நீங்கள் பேசுங்க, தாராளமாக பேசலாம். எப்படி வாட்ஸ்அப்பில் சாட் பண்ணலாம் அப்படின்னு பிள்ளைகிட்ட கேட்டால் கற்றுப்பாங்க. ஏன்னா இது ஜிபே நம்பர் கிடையாது, உங்களுக்காக மட்டுமே தான். வயதில் மூத்தவர்களையும் பெரியவர்களையும் மனதில் வைத்து கொண்டு தான் இந்த நம்பரே நாங்கள் வச்சுருக்கோம். உங்களுக்காக வந்து அந்த வாட்ஸ்அப், ஏன்னா இதில் நாங்கள் கனெக்டே பண்ணலை. இதுலேயுமே ஃப்ரெஷ்ஷான ஒரு நம்பர், புது நம்பர். இதில் அப்படியே வாட்ஸ்அப் தெரியாமல் இப்போ ஏதாவது பணம் போனால் கூட இதில் போட முடியாது. அந்த நம்பர் தான் நாங்கள் வச்சுருக்கோம். அதனால் நீங்கள் டவுட் கேட்கலாம், சேலைகளையும் கூட ஷேர் பண்ணிக்கலாம், பேசிக்கலாம். ஆனால் ஜிபே மட்டும் தயவு செஞ்சு ட்ரை பண்ணிடாதீங்க. அது உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸை கேட்டு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்க மட்டும் அவங்க எப்போ வீட்டில் இருக்காங்களோ அப்போ 1 ஹவருக்கு முன்னாடி அவைலபிள் செக் பண்ணி நாங்கள் அவைலபிள் சொன்னோன்னா அதுக்கப்புறமா நீங்கள் பண்ணுங்கள். எந்த ஊராக இருந்தாலும் எந்த நாடாக இருந்தாலும் சரி, எங்கேருந்து கேட்டாலும் எல்லாரும் எங்களுக்கு ஒன்று தான். அவைலபிள் இருந்ததுன்னா கண்டிப்பாக எல்லாருக்குமே ஒரே மாதிரியாக தான் ப்ரொசீஜர். அவங்க அங்கே இருக்கிறவங்க அப்பெல்லாம் எதுவுமே கிடையாது. எல்லாருக்கும் ஒரே மாதிரியாக பண்ணி கொடுப்போம். நாங்கள் சொல்கிறது ஆன்லைனில் கவனமாக இருங்க. ஏன்னா ஒரு நம்பர் தப்பாச்சுன்னா கூட வேறு யாருக்காவது போயிடும். அதே மாதிரி நீங்கள் இப்போ நம்ம இந்த சேலையை ப்ரைஸோடு கொடுத்துட்ருக்கோம். இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற அந்த நம்பரில் நீங்கள் வேறு யாராவது நம்பர் மாற்றி போட்டுட்டு அவங்க ஜிபேயில் கனெக்ட் பண்ணி வைக்க சான்ஸ் இருக்குது. அதுக்காக மட்டும்தான் நாங்கள் சொல்கிறோம். இந்த நம்பரை நீங்கள் பண்ணுறப்போ கவனமாக பார்த்து பண்ணுங்கள். ஒரு நம்பர் நீங்கள் தப்பாக டைப் பண்ணிங்கன்னா யாருக்காவது போயிடும். அவங்களுக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பிச்சு அவைலபிள் சொன்னாங்கன்னா அவங்கக்கிட்ட கண்டிப்பாக நான் தான் நினச்சா அவங்கள்ட்ட நீங்கள் பணத்தை போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது இந்த நம்பர் மட்டும். நம்பரை கரெக்டாக டைப் பண்ணி போடணும். அதுக்கு நீங்கள் பழகிக்கோங்க. தெரியலன்னா கூட பரவாயில்ல, உங்கள் கூட இருக்கிறவங்க கூட அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும்ல உங்களுக்கு, அவங்ககிட்ட சொல்லி பண்ணிக்கோங்க. நீங்கள் தனியாக மட்டும் ட்ரை பண்ணி எதுவும் ஸ்கேமில் மாட்டிக்கக்கூடாதுன்ற அக்கறை வச்சு தான் அக்கறையில் தான் சொல்லிகிட்ருக்கோம். நாங்கள் வியாபாரத்தை பார்த்துட்டு அப்படியே போயிடலாம். சேலைகளை மட்டும் புகழ்ந்து பேசி யாருனாலும் என்னமோ இப்படி வாங்குறாங்க, நமக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு எனக்கு போக விருப்பம் இல்லைன்னு தான் நாங்கள் இவ்வளோ தூரம் சொல்லிகிட்ருக்கோம். அதனால் கவனமாக இருங்க. நம்ம பார்த்துட்ருக்குது டிஜிட்டல் ஃபோட்டோகிராஃபி. அவங்க நமக்கு தயாரிப்பாளர்கள் எங்களுக்கு இந்த ஃபோட்டோஸ் அனுப்புகிறப்பவே சொல்லி தான் அனுப்புகிறாங்க. ஸ்லைட்லி கலர் டிஃப்ரென்ஸ் வேரியேஷன் வரும் அப்படின்னு சொல்லி, அதாவது கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும் அப்படின்னு அர்த்தம். அதுக்கு அப்படியே சேமாக வரும்னு சொல்ல முடியாது. கொஞ்சம் முன்ன பின்ன கலர் கொஞ்சம் டல்லாகவும் இருக்கலாம், இல்லை எக்ஸ்ட்ராவாக அதிகமாகவும் இருக்கலாம். அப்படி சொல்லி தான் நமக்கு அனுப்புகிறாங்க. நீங்கள் கடையில் போயோ இல்லை நீங்கள் இந்த லைவில் இந்த மாதிரிலாம் காட்டி கொடுக்குறாங்க, நாங்கள் இல்லைன்னு சொல்லலாம். ஆனால் அதில் கொஞ்சமாக தான் கலெக்ஷன்ஸ் கொடுக்க முடியும். இன்னும் ஃபோட்டோஸ்லாம் நிறையா பார்ப்பீங்க சொல்லி தான் ஃபோட்டோஸ் கொடுக்க முடிவு பண்ணணும். ஸோ இதனால் நிறைய, அதாவது இவ்வளோ இருக்குது கலெக்ஷன்ஸ், இவ்வளோ இருக்குது, எங்கள் ஊர் சேலைகள் இவ்வளோ இருக்குதுன்னு காட்டுறதுக்காக தான் மெயினாக இது நாங்கள் எடுத்ததே. இப்போ நான் சொல்லி தான் உங்களுக்கு கொடுக்குறோம். இப்போ இந்த சேரீ பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா இந்த கலர் வந்துட்டு அப்படியே தான் வரும். பட் கொஞ்சம் ஒரு லைட்டாகவும் இருக்க சான்ஸ் இருக்குது, டார்க்காக இருக்கவும் சான்ஸ் இருக்குது. ஏன்னா அவங்க விளம்பரத்துக்காக தான் இந்த ஃபோட்டோவே எடுக்கிறாங்க. ஸோ அப்போ இதெல்லாம் நீங்கள் கவனத்தில் வச்சுக்கோங்க. நீங்கள் நேரில் பார்த்து கலர் சூஸ் பண்ணி எடுக்கிற மாதிரி இதில் வராது, கொஞ்சம் முன்ன பின்ன இருக்க தான் செய்யும். இதே ஷேடில் அந்த கலர் அப்படியே வந்ததுன்னா அது ஒன்றுமே பண்ண முடியாது, எக்ஸ்சேஞ்செல்லாம் பண்ண முடியாது. இந்த அப்படியே டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக வேறு கலர் வந்திருக்கு, வேறு சேலை அப்படியே மாற்றிட்டாங்கன்னா தான் அந்த எக்ஸ்சேஞ்ச் ப்ரொசீஜர் நாங்கள் பண்ணித்தருவோம், கண்டிப்பாக பண்ணித்தருவோம். உங்களுக்கு அதாவது நீங்கள் ஒரு சேலை வாங்கி நீங்கள் அது ஓகேன்னு சொல்கிற வரைக்கும் எல்லாமே நாங்கள் உங்களுக்கு கரெக்டாக பண்ணி ஃபாலோ பண்ணி கொடுத்துருவோம். அதுதான் என்னுடைய வேலை, சரிங்களா? தயாரிப்பாளர்களுக்கு அதெல்லாம் டைம் கிடையாது. அவங்க எதுவுமே கேட்க மாட்டாங்க. வந்தாங்களா, போட்டாங்களா, பாஸில் போட்டாங்களா, ட்ராக் ஐடி கூட நம்ம கேட்டால் தான் அவங்க அனுப்புவாங்க. அது கூட அவங்க செய்ய மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு சேலை தறியில் நெஞ்சுக்கிட்டு இருக்கோம், அதை எட்டு வந்து கடையில் வைப்பாங்க, சேல் பண்ணுவாங்க. அதுக்கு தான் அவங்க டைம் இருக்கும்.
இதுக்கெல்லாம் டைம் கிடையாது. உங்ககிட்ட இருப்பீங்க, எனக்கு எல்லா டைம்லேயும் கால் பண்ணுறீங்க. 11 மணிக்கும் ஒருத்தவங்க கால் பண்ணுறாங்க, சாட் பண்ணுறாங்க. மதியானத்துலேயும் லன்ச் டைமில் நாங்கள் லீவ் ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். லன்ச் டைமில் யாரும் கால் பண்ண வேணாம். 2 to 5 வரைக்கும் லன்ச் பிரேக் சொல்லியிருக்கோம். ஆனால் அப்போயும் நிறையா பேர் கொஞ்சம் ரெஸ்ட்டில் இருக்கீங்க போல், அப்போயும் பண்ண தான் செய்கிறீங்க. அந்த மாதிரி உங்களுக்கு ஃபோன் அட்டன் பண்ணி கூட அவங்களால பேசுகிறதுக்கு அவங்களுக்கு டைம் இருக்காது. நாங்கள் 2 to 5 அவங்களுக்கு நம்ம கால் பண்ணோன்னா ஃபோனை ஆஃப் பண்ணி வச்சுட்டு போயிடுவாங்க. ஸோ உங்களுக்கு அந்த கம்யூனிகேட் பண்ணுறது கரெக்டாக அது தெரிஞ்சு பண்ணணும் அப்படின்றது தான் நான் அதை பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இதெல்லாம் புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் நேரில் போய் அதெல்லாம் சூப்பரான கலர் இது. நேரில் போய் கடையில் கலர் பார்த்து வாங்குற மாதிரி இது இருக்காது. கண்டிப்பாக ஃபோட்டோ பார்த்து வாங்குறதுங்கிறது உங்களுக்கு கலர் இதே டிசைன் இதே தான் வரும். ஆனால் அந்த கலர் ஷேடு தான் நாங்கள் சொல்கிறோம். லைட்டாக வரவும் சான்ஸ் இருக்குது, டார்க்காக வரவும் சான்ஸ் இருக்குது.